தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்போது பாத்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, அமெரிக்கா இப்போது அவங்களுடைய ஒரு ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. எப்பயுமே நம்ம ஈரான் ஏவுகணை சோதனை முடிச்சதா நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கா முடிச்சது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்கு. அந்த ஏவுகணையுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மினிட்மேன் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை. இதை பொறுத்தளவுக்கு இது ஹிரோஷிமா நாகசாக்கி மேல போட்டாங்களே ஒரு அணுகுண்டு, இந்த அணுகுண்டை விட 20 மடங்கு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. அந்த அணுகுண்டு போட்டதே இன்னைக்கு வரை பூண்டுகள் கூட விளையல, அதை விட 20 மடங்கு சக்தி வாய்ந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. அது போட்டோம்னா அவ்வளவுதான், இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அங்க எதுவுமே விளையாது, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இறந்து போயிருவாங்க, அந்த இடமே வாழ்றதுக்கு தகுந்த இடமாக இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஏவுகணை அமெரிக்கா இப்போது சக்சஸ் பண்ணியிருக்காங்க. இதை கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைன்னு சொல்றாங்க. அதாவது நேரடியா அணு ஆயுதத்தை போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு ஏவுகணை மூலமா என்ன பண்ணுவாங்க, அவங்க போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அணு ஆயுதம் எந்த நாடும் எந்த நாட்டின் மீது போடக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா அணு ஆயுதத்தை விட 20 மடங்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஏவுகணையா இருக்குதுன்னா அவங்க இது வெறும் ஏவுகணை தாக்குதல் மாதிரி காமிச்சுக்கலாங்கிறதுக்காக கூட இதை கையில எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பதான் இதை சக்சஸ் பண்ணிருக்காங்க. இதை போடுவாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் இப்ப எழுந்திருக்கு. ஏன்னா அமெரிக்காட்ட பாத்தீங்கன்னா பெரிய பொறுமையெல்லாம் இருக்காது, ஒரு நீண்ட நாட்கள் சண்டை போடக்கூடிய திறன்லாம் இருக்காது. அவங்கள பொறுத்தளவுக்கு அண்டை நாடுகளை கூப்பிடுவாங்க, அண்டை நாடுகள் சண்டை போட்டுப்பாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா நாட்டாம பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, அண்டை நாடுகள் யாருமே வர்றதுக்கு தயாரா இல்ல. ஏற்கனவே ஸ்பெயின் கையை விரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சமயத்துலதான் என்ன பண்ணாங்கன்னா, பிரான்ஸ் சரி வழி இல்ல, நம்மளுடைய ஆயுத கப்பலை மட்டும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க பிரான்ஸ். மற்றபடி நாங்க சண்டைக்கு வர மாட்டோம், நீங்க வேணா எங்களுடைய கப்பல் எடுத்துட்டு போய் வச்சு தாக்கிக்கோங்கன்னாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பிரான்ஸ் மறுபடியும் மாத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேண்டாம், ஈரானை தாக்குறதுக்கு எங்களுடைய கப்பல் வேண்டாம், உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, நாங்க கொடுக்குறோம், அப்படி வேற ஏதாவது வேலைக்கு தான் பயன்படுத்த போறேன், நீங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா நாங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோங்கிற மாதிரி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப பிரான்ஸும் பின்வாங்கிருச்சு. யூரோப் நாடுகள் எதுவுமே பாத்தீங்கன்னா முன்னாடி வரல. ஸ்பெயினும் பின்வாங்கிருச்சு. மொத்தத்துல என்ன தெரியுதுன்னா, அமெரிக்காவுக்கு இப்போது ஆதரவுலாம் யாருமே இல்ல. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு, அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் ஆதரவு, இவங்க ரெண்டு பேத்துக்கு வேற எந்த ஆதரவும் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரி ஈரானுக்கு பெருசா யாரும் ஆதரவுலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அமெரிக்கா அதுக்கப்புறம் வரியை போடுவான்னு சொல்லிட்டு பயந்துட்டு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால ஈரான் தனியா தான் சண்டை போட்டுட்டு இருக்கு அவங்களுடைய ப்ராக்சிஸை வச்சுட்டு. அமெரிக்காவும் இஸ்ரேல் இப்ப சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. கடைசிக்கு எப்படியாவது இந்த நேட்டோவையாவது காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துடலாமான்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக அவங்களும் என்னென்னமோ பிளான போட்டு பாக்குறாங்க. ஒரு பிளானும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் பாத்தீங்கன்னா, நேத்து அஜர்பைஜானை மறுபடியும் தாக்கி இருக்காங்க. அதை உடனே அஜர்பைஜான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, துருக்கியில தான் அஜர்பைஜான் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா உடனே அழைப்பு கொடுத்துட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகத்துக்கு அழைப்பு கொடுத்து பதில சொல்லிட்டு போங்க, யார கேட்டு அடிச்சீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அடிக்கலைங்கிற ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நடுவுல இந்த மொசாட் உள்ள ஊடுருவி ஏதோ ஒரு வேலையை பண்ண பாக்குதுங்க. அதுகளை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா துருக்கியோ இல்ல சவுதியோ இந்த மாதிரி யாரையாவது கிளப்பி விட்டா மட்டும்தான் அந்த போர் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும், சமாதானம் எல்லாம் வராது. மத்தவங்க யாருமே போர் செய்யறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க, சமாதானம் பஞ்சாயத்துக்கு தான் தயாரா இருப்பாங்க. அதனால இந்த சவுதியோ இல்ல துருக்கியோ இழுத்து விட்டுறணும் படாத பாடுபட்டு இருக்காங்க. அதனுடைய விளைவா கூட இது செஞ்சிருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்போ மொத்தத்துல நேத்து அஜர்பைஜான் மேல செய்த தாக்குதல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இஸ்ரேல் செஞ்சதா தான் இருக்குதோ தவிர அது ஈரான் செஞ்சது கிடையாது. சும்மா பாத்தீங்கன்னா ஈரான் செஞ்ச மாதிரி செட்டப் பண்ணி வச்சு செஞ்சுட்டாங்க. அப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா ஈரான் தான் செஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம். நேத்து கூட பாத்தீங்கன்னா அப்பவே நம்ம சொன்னோம், இந்த துருக்கி நேட்டோ படைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு நாடா இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இன்னைக்கு 2வது தடவை தாக்கியிருக்காங்கும் போது ஈரானே மறுத்துட்டு வந்துட்டாங்க. அது இல்லாம இப்ப அரபு நாடுகளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, நிறைய தாக்குதல்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இஸ்ரேலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுலயும் பாத்தீங்கன்னா கத்தார் மேலேயே தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன தாக்குதலை அமெரிக்கா பண்ணிருக்கு. அவர்களுக்கு நல்லாவே தெரியுது, வேற வழி இல்ல. இது இல்லாம இன்னைக்கு ட்ரம்ப் வேற என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா, அவங்க யாருமே சுப்ரீம் லீடர்னு சொல்லிட்டு அங்க யாரும் இருக்கக்கூடாது. இப்ப இருக்கக்கூடிய முஜ்தபா அவர்களையும் என்ன பண்ணுங்க, தாக்குதல் பண்ணுங்க. IRGCல பாத்தீங்கன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு ஆயத்துல்லா குமேனி அவர்களுடைய ஃபேமிலியே இருக்கக்கூடாது அப்படிங்கறதை இன்னைக்கு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களையும் பார்த்து இந்த நாள்ல அமல் செய்து கொள்ளுங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ரமலான் மாசத்துல.